ஜீவன் ஒரு நடிகர் இருக்கார்ல, அந்த மிரட்டல் நாயகன் ஜீவன். அந்த மிரட்டல் நாயகன் திருட்டு பயிலை ஜீவன். திருட்டு பயிலை ஜீவன் சொல்லக்கூடாது, திருட்டு பயிலையில நடிச்ச ஜீவன் அப்படி சொல்லணும். இல்லைன்னா திருட்டு பயிலை படத்துல நடிச்ச ஜீவன் அப்படின்னு சொல்லணும். அவர் வந்து திருட்டு பயிலை ஜீவன் சொல்லக்கூடாது. புரியுது உங்களுக்கு? சொல்லாம அப்படி சொல்லக்கூடாது இல்ல, அதனால அப்படி நம்ம சொல்ல வேண்டாம். அந்த திருட்டு பயிலை ஜீவன், சாரி, திருட்டு பயிலையில நடிச்ச ஜீவன் என்ன பண்ணார் தெரியுமா உங்களுக்கு? தோட்டான் நாங்க ஒரு படம் 2005 ஆரம்பிக்கிறோம். அந்த படத்தில் வந்து ஜீவனை வந்து 4 லட்ச ரூபா சம்பளத்துக்கு புக் பண்ணுறோம். அப்போ அவருக்கு மார்க்கெட்டும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. அவர் ஒரே ஒரு படம் நடிச்சிருக்காரு, அது என்னமோ யூனிவர்சிட்டின்னு ஒரு படம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த டோல்கேட்டுக்கிட்ட எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி இந்த இதெல்லாம் வார் வச்ச ஒரு சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு டங்குன்னு ஆடிக்கிட்டு இருப்பார். பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளி மாஸ் மாதிரி இருப்பார், குண்டா கட்டாமுச்சான்னு இருப்பார். அந்த படம் பெரிய தோல்வி. அதுக்கப்புறம் வந்து காக்காவில் வந்து வில்லன் நடிக்கிறார். நிச்சயமாக அந்த படத்தில் நல்லா தான் நடிச்சிருந்தார், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. வேறு மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாரு. சரி, ஓகே, இந்த படத்தை நம்ம இந்த பையனா நம்ம ஹீரோவா போட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் புக் பண்ணுறோம். தோட்டா படத்துக்கு ஹீரோவா போட்டு புக் பண்ணுறதுக்கு நாங்கள் தான் ஃபஸ்ட்டு அட்வான்ஸ் கொடுக்குறோம். 1 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுக்குறோம். சம்பளம் வந்து 4 லட்ச ரூபா. 4 லட்ச ரூபாய்க்கு சம்பளத்தில் கையெழுத்து எழுதி போடுறாரு. ஓகேவா? அவருக்கு நல்லா குறித்து வச்சுங்க, அவருக்கு நாங்கள் புக் பண்ணும்போது எந்த மார்க்கெட்டும் கிடையாது. ஓகேவா? அந்த நேரத்தில் பிரியாமணியை வந்து இவருக்கு பேரா போடுறோம். ஓகேவா? அவங்க கதாநாயகி. செல்வான்னு ஒரு இயக்குனர் இருக்காரு, நிறைய 30 படம் எடுத்திருக்காரு. ஆனால் யார் செல்வான்னு சொன்னீங்கன்னா யாருக்குமே தெரியாது. நீங்கள் ஒரு சர்வே ஒன்று எடுத்தீங்கன்னா, சார் இந்த படம் செல்வா தெரியும்னா செல்வமணி தெரியும், அப்புறம் வந்து நம்ம செல்வராகவனை தெரியும், அப்படி இப்படின்னு சர்வேல சொல்லுவாங்களே தவிர, நான் சொல்கிற இந்த இயக்குனர் செல்வான்னு ஒருத்தர் இருக்காரு பார்த்தீங்களா, அவரை வந்து யாருக்குமே தெரியாது. மக்களுக்கும் தெரியாது, சினிமா இண்டஸ்ட்ரியிலையும் யாருக்குமே தெரியாது. இப்போ அவர் எங்கே இருக்காருன்னே யாருக்கும் தெரியாது. அதை விட்டுருவோம். அந்த இயக்குனரை போட்டு ஒரு படத்தை ஆரம்பிக்கிறோம். அப்புறம் எப்படி சார் 30 படம் பண்ணாரு? அப்புறம் எப்படி சார்? அப்படிதாங்க, சினிமாவில் யாருக்கு வாழ்க்கை வரும், யாருக்கு வாழ்க்கை வராலாம் தெரியாது. 30 படம் கூட்டாம்போக்கில் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது. ஒரு படம் வரும், இன்னொரு படம் அது ஓடும், இன்னொரு படம் ஓடாது, இன்னொரு படம் ஓடும், இன்னொரு படம் ஓடாது, இன்னொரு படம் ஓடும். சரி, நான் கேட்குறேன், செல்வா யார் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது சார். சரிங்க, தெரியல. நீங்கள் வந்து ஒரு பத்திரிகையில் வந்து ஒரு யூடியூப் சேனலில் ஒரு நெறியாளராக இருக்கிறீங்க, உங்களுக்கே செல்வா யாருன்னு தெரியல. செல்வமணி தெரியுமா? மணிரத்னம் தெரியுமா? பாரதிராஜா தெரியுமா? மகேந்திரன் தெரியுமா? கே பாலச்சந்திரன் தெரியுமா? பாக்யராஜ் தெரியுமா? இத்தனை தெரியுமான்னு கேட்கும்போது தெரியும் சொல்ற நீங்க, செல்வா தெரியுமான்னு கேட்கும்போது ஏன் தெரியாதுன்னு சொல்றீங்க? சொல்லுங்க, ஏன் தெரியாதுன்னு சொல்றீங்க? அது வந்துங்க, சினிமான்றது வந்து எப்படின்னா, அது வந்து ஒரு எப்படி சொல்றது, அதாவது வந்து என்ன உங்களுக்கு திறமை இருக்கும் அப்படிங்கிறதை விட என்னென்ன எப்படி படங்கள் கிடைக்குமோ சில பேருக்கு அப்படி அமையும். நம்ம சொல்லவே முடியாது ஏன் அமையுது. ஏன் திறமையானவங்க, பல திறமையானவங்களுக்கு இங்கே வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க. ஒத்துக்கிறீங்களா? பல திறமையான உதவி இயக்குநர்கள், பல திறமையான இயக்குநர்கள் ஒரு படம் 2 படத்தோட தங்கி தேங்கி போயிடுறாங்க. ஒத்துக்கிறீங்களா? அப்படி இருக்கும்போது இதெல்லாம் சினிமாவில் நடக்கும். இவருக்கு வந்து ஏன் அடுத்தடுத்து படம் வந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது. சில அதிசயங்கள்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு அதிசயம் இது எங்கேயுமே நடக்காது, சினிமாவில் மட்டும்தான் நடக்கும். ஓகேவா? இப்படிப்பட்ட இயக்குனரை நாங்கள் போட்டு அந்த படத்தை ஆரம்பிக்கிறோம். அந்த மார்க்கெட் இல்லாத அந்த 3 பேரையும் நாங்கள் வச்சு படம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். தோட்டாங்கிற படம் எடுத்துகிட்டு இருக்கோம். எங்கள் படம் படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருக்கிற காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னா, ஜீவன் வந்து திருட்டுப்பயிலைன்னு ஒரு படத்தில் நடிக்கிறாரு. அது ரிலீஸ் ஆயிடுது. இப்போ வந்து எங்களுடைய தோட்டா படத்தினுடைய டைரக்டர், அவரும் நானவன் நிலை ஹிட் படம் கொடுத்துட்டாரு. எங்களுடைய கதாநாயகன் திருட்டுப்பயிலே நானவன் நிலை 2 ஹிட் படம் கொடுத்துட்டாரு. அதே காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா, பருத்தி வீரங்கிற படத்தில் வந்து பிரியாமணி வந்து கார்த்தி பேரா நடிக்கிறாங்க. பயங்கரமான ஹிட்டு, பட்டி தொட்டியெல்லாம் பேசுகிறாங்க, பருத்தி வீரன். அந்த படத்தின் மூலமாக பிரியாமணியும் ஒரு பெரிய வெளிச்சத்துக்கு வந்துடுறாங்க. ஸோ நாங்கள் போட்டிருந்த கதாநாயகி, டைரக்டர் எல்லாருமே லைம் லைட்டுக்கு வந்துடுறாங்க. எங்கள் படம் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. நடக்கும்போது கொஞ்ச நாள் சில காலங்கள் அந்த படம் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்துச்சு. மறுபடியும் வந்து அதை ரீஸ்டார்ட் பண்ணணும். ஒரு தயாரிப்பாளர் அதில் 60% முதலீடு பண்ணவர், கிட்டத்தட்ட 80 லட்ச ரூபா முதலீடு பண்ணவர், மறுபடியும் அந்த படத்தை தொடங்கணும்னு நினைப்பாரா? தொடங்கணும்னு நினைக்க மாட்டாரா? தொடங்கணும் தான் நினைப்பார். அந்த தயாரிப்பாளருங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் நாங்கள் அவங்கள அப்ரோச் பண்ணோம். அந்த திருட்டுப்பயிலே ஜீவன் இருக்காரே, திருட்டுப்பயிலே படத்தில் நடித்த ஜீவன் இருக்காரே, அவர் வந்து கிட்டத்தட்ட 2 கோடி ரூபா சம்பளம் கேட்குறாரு. எங்கேயாவது கேட்பாங்களா யாராவது? ஒரு அக்ரிமெண்ட்டும் போட்டிருக்கோம், 4 லட்ச ரூபாய்க்கு போட்டிருக்கோம். நீ வந்து ஆல்ரெடி நீங்கள் நடிக்கும் போது 3 லட்ச ரூபாய் ஒரு பணமும் வாங்கியிருக்கீங்க, அட்வான்ஸ்னு. இப்போ வந்து நீங்கள் வந்து 2 கோடி ரூபா கொடுத்தாதான் அந்த படத்தில் நடிப்பேன் அப்படிங்கிறார். சார், உங்களுக்கு அக்ரிமெண்ட் இருக்கு, தயாரிப்பு. அந்த அக்ரிமெண்ட்ல யாருங்க கேர் பண்ணா? யார் கேர் பண்றா? அதெல்லாம் அதாவது ஒரு தயாரிப்பாளருக்கு இப்போ நியாயம் கிடைக்குதுன்னா பல இடங்கள்ல நியாயம் கிடைக்கிறது இல்லை. எத்தனையோ நடிகர்கள்ட்ட, நல்லா கேட்டுக்கங்க, எத்தனையோ நடிகர்கள்ட்ட தயாரிப்பாளர் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வெளியிலையும் சொல்ல முடியாமல், அதாவது வந்து வாழவும் முடியாமல் சாகவும் முடியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க.
அந்த அந்த நடிகர்கள் அந்த தயாரிப்பாளர்கிட்ட வாங்கின படத்தை திருப்பி கூட கொடுக்கறதில்ல. ஏன் கேபி ஃபிலிம்ஸ் பாலுன்னு ஒரு தயாரிப்பாளர் இருந்தார், அவர் என்னன்னா அவர் இன்னைக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் பல இயக்குனர்கள் பல நடிகர்கள்ட்ட அவரோட அட்வான்ஸு தேங்கி கிடக்கு. கொரோனா காலத்தில் வந்து அவர் இறந்து போயிட்டார். ஓகேவா, இந்த பணத்தை வந்து வாங்கினாங்க, அந்த படம் நடிக்கலை, அந்த தயாரிப்பாளரும் இறந்து போயிட்டார் ஒரு சில சூழ்நிலை காரணமாக. இப்போ அந்த பணத்தை திருப்பி கொடுக்கணுமா வேணாமா? அந்த தயாரிப்பாளர் குடும்பம்னு ஒன்று இருக்குல்ல, அவரோட மனைவி மக்கள்னு ஒன்று இருக்காங்களே, அவங்களுக்கு அந்த பணத்தை திருப்பி கொடுக்கணுமா வேணாமா? அந்த நடிகர்கள் இயக்குனர்கள்லாம் கொடுக்கறதில்ல. ஏன் கொடுக்கறதில்ல? வந்த வரைக்கும் லாபம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு மனநிலையோடு நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த சினிமா இப்படி தான் ட்ராவல் ஆகும். சார், நீங்கள் உங்ககிட்ட அக்ரிமெண்ட் இருக்கும்போது நடிகர் சங்கத்தில் வந்து நீங்கள் அப்ரோச் பண்ண முடியாது? எல்லாம் நடிகர் சங்கம்லாம் கூப்பிட்டாச்சு. நடிகர் சங்கத்தை நாங்கள் அப்ரோச் பண்ண மாட்டோம். நாங்கள் வந்து தயாரிப்பாளர் சங்கத்தை தான் அப்ரோச் பண்ணுவோம். தயாரிப்பாளர் சங்கத்தை அப்ரோச் பண்ணோம் தோட்டா படத்துக்கு. ஓகேவா, நாங்கள் அக்ரிமெண்ட் போட்டிருந்தது 4 லட்சத்துக்கு. எங்ககிட்ட அக்ரிமெண்ட்டும் இருக்குது. ஓகேவா, ஆனால் அந்த தயாரிப்பாளர் சங்கம் வேற ஒரு சம்பளத்தை நிர்ணயிச்சு கொடுக்குறாங்க அந்த காலகட்டத்தில். ஓகேவா, அந்த சம்பளம் என்னங்கிறது இங்கே வேண்டாம், நிர்ணயிச்சு கொடுக்குறாங்க. எப்படி? அதாவது நீங்கள் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். எதுக்கு அக்ரிமெண்ட் போடுறோம்? அதாவது வந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுறதுங்கிறது வந்து இந்த நடிகரை வச்சு இந்த படம் எடுக்கிறோம், இந்த படம் எடுக்கிற காலகட்டத்துக்குள்ளே முடிக்கிற காலகட்டத்துக்குள்ளே இந்த இவ்வளோ தான் சம்பளங்கிறதுக்கு தான் அக்ரிமெண்ட் போடுறோம். ஓகேவா, அந்த நடிகருக்கும் மார்க்கெட் இல்லை, அந்த நடிகைக்கும் மார்க்கெட் இல்லை, அந்த இயக்குனருக்கும் மார்க்கெட் இல்லை. இது வந்து ஒரு தயாரிப்பாளர் ரிஸ்க் எடுத்து இந்த படத்தை பண்ணுறாரு. ஓகேவா, அப்படி இருக்கும்போது இவங்கெல்லாம் கூட இருந்து கோஆப்ரேட் பண்ணணுமா இல்லை குழி தோண்டி புதைக்கணுமா ஒரு தயாரிப்பாளரை? அவங்க வந்து உங்களுக்கு ஒத்துழைப்பு தான் தரணும். ஒத்துழைப்பு எங்கே கொடுக்குறாங்க? ஒரு படம் ஓடணுன்னு, 2 படம் ஓடணுன்னு அவங்க தான் வந்து இந்த உலகத்திலே சூப்பர் ஸ்டார் நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம எங்கேருந்து ஒத்துழைப்பு கிடைக்கிறது? அவங்களுடைய ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்லாம் வேற மாதிரி மாறிடுது. நம்ம என்ன செய்ய முடியும்? எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் சார். சொல்லுங்கள். நீங்கள் இப்போ நீங்கள் அந்த படம் தயாரிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த கேப்பு ஒன்று உள்ளதில்ல சார், அந்த கேப்புக்கு நீங்கள் தானே சார் பொறுப்பு? கண்டிப்பாக சார். இங்கே பாருங்கள், நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. இந்த சினிமாங்கிறது வந்து எந்த விதமான இதை எப்படி சொல்கிறது, பல காரணங்களால் நின்று போகும். புரியுது உங்களுக்கு? இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்தியன் 2ன்னு ஒரு படம் எடுத்தாங்க. இந்தியன் 2 வந்து வேகமாக படம் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. விவேக்லாம் அந்த படத்தில் நடித்தார். அந்த படம் வந்து ஏன் நின்று போச்சு? அந்த படத்தில் ஒரு விபத்தும் நடந்துச்சு. அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு விபத்தும் நடந்துச்சு. கமலஹாசன் நடித்த படம், லைக்கா தயாரித்த படம், சங்கர் டைரக்ட் பண்ணுற படம், ஏன் நின்று போச்சு? நீங்கள் இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். ஒரு விபத்துனால இல்லை, சில சூழ்நிலைகள் ஏற்படும். சினிமாவில் வந்து நம்ம எதையுமே ஃபிக்ஸடாக சொல்ல முடியாது. இன்னைக்கு இதை பண்ணுறோம், நாளைக்கு இதை முடிக்கிறோங்கிறதெல்லாம் சினிமா நடக்கவே நடக்காது. நீங்கள் ஒரு பெரிய ஹீரோவை புக் பண்ணுறீங்க. ஓகேவா, அந்த பெரிய ஹீரோ ஏதோ ஒரு காரணத்தினால ஏதோ ஒரு விபத்துலையோ இதுலையோ ஒன்று இறந்து போயிட்டார். ஒரு 70% வந்து படப்பிடிப்பு நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அப்போ அந்த தயாரிப்பாளருக்கு எவ்வளோ பெரிய லாஸ்? எதுவுமே அன்சர்டைன். அதான் சொல்கிறேன்ல, நிரந்தரம் இல்லாத தொழில். எதையுமே நீங்கள் வந்து நிரந்தரப்படுத்த முடியாது. நான் இந்த தேதியில் எடுக்கிறேன், இந்த தேதியில் முடிக்கிறேன், இந்த தேதியில் ரிலீஸ் பண்ணுறேன், பிளானிங் அது ஓகே, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த பிளான் படி சில விஷயங்கள் நடக்காமல் போனால் அதுக்காண்டி அந்த தயாரிப்பாளர் வந்து 80 லட்ச ரூபா போட்ட தயாரிப்பாளர் நீங்கள் வந்து அப்படியே வந்து கை விட்டுட்டு போயிடுவீங்களா? சார், உங்களை வந்து ஒரு படம் எடுத்தார்ல, உங்களை ஆரம்பத்தில் ஹீரோ அறிமுகப்படுத்துறதுக்கு ஒரு புக் பண்ணார்ல, பண்ணும்போது நீங்கள் கூட வந்து என்ன செய்யணும்? இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன், ஒரு மார்க்கெட் வந்துருச்சுன்னா நீங்களே விரும்பி, சார் எனக்கு இந்த மாதிரி ஒரு மார்க்கெட் வந்துச்சு, இவ்வளோ சம்பளம் கொடுங்க, இவ்வளோ பண்ணுங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வரோம், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போவீங்களா? இல்லை வந்து எனக்கு 2 கோடி ரூபா தான் கொடுப்பேன், நான் 4 கோடி ரூபா தான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஆட்டம் போட்டு ஒரு தயாரிப்பாளர் ஒரு தொழில் செய்கிறார், ஒரு நடிகன் நம்பி பணம் போட்டிருக்காரு. அந்த நடிகன் நம்பி அந்த படத்தை வந்து கிட்டத்தட்ட 60-70% நடந்திருக்கு. ஓகேவா, அந்த சூழ்நிலையில் ஏதோ ஒரு கால சூழ்நிலையில் அந்த படம் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, தொடர்ந்து நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா, அந்த நடிகனுக்கு ஒரு மார்க்கெட் வந்துச்சுன்னா அந்த தயாரிப்பாளர் அந்த படத்தை எடுக்கணும்னு தான் நினைப்பார். இது யதார்த்தமான ஒரு விஷயம். எந்த வியாபாரியும் அப்படி தான் நினைப்பான். புரியுதா உங்களுக்கு? அதாவது வந்து நீங்கள் வந்து 4 லட்ச ரூபா சம்பளம் கேட்டிங்களா, இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து சார் எனக்கு ஒரு 40 லட்ச ரூபா கொடுங்க, நான் பண்ணித்தரேன் அப்படின்னா ஒரு தர்மம் இருக்குது, அதில் ஒரு நியாயம் இருக்குது. நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் 4 கோடி ரூபா கொடுங்க, 2 கோடி ரூபா கொடுத்தீங்கன்னா எங்கே எத்திக்ஸ் இருக்குது? சொல்லுங்கள். கரெக்டு தான் சார். அப்போ என்ன நோக்கம் உங்களுக்கு? அந்த தயாரிப்பாளர் அந்த படத்தை எடுத்தாலும் அதோட அவன் மூழ்கி போட்டோம், அவன் குடும்பம் ஒன்றும் இல்லாமல் போட்டோம், அவன் செத்து போட்டோம், அவன் தூக்கில் போட்டு தொங்கட்டும், இப்படி போகிறீங்க. அதாவது வந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுறதுங்கிறது வந்து இந்த நடிகரை வச்சு இந்த படம் எடுக்கிறோம், இந்த படம் எடுக்கிற காலகட்டத்துக்குள்ளே முடிக்கிற காலகட்டத்துக்குள்ளே இந்த இவ்வளோ தான் சம்பளங்கிறதுக்கு தான் அக்ரிமெண்ட் போடுறோம். ஓகேவா, அந்த படத்தை ஆரம்பிக்கணும், நீங்கள் பண்ணி கொடுங்கன்னு கேட்கும்போது அவங்க ஒன்றுமே சொல்லலை. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சார் நான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய மார்க்கெட்டில் இருக்கேன், எனக்கு இப்படி ஒரு சம்பளம் கொடுங்கன்னு ஒரு ரீசனபிளான ஒரு சம்பளம் கேட்டாங்க. ஓகேவா, அந்த சம்பளத்தை நாங்கள் கொடுக்கறதுக்கு நாங்களே உடன்பட்டுட்டோம், கொடுக்குறோன்னு சொல்லிட்டோம், கொடுத்துட்டோம்.
ஓகேவா? இப்போ செல்வாவை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்ல ஆரம்பிச்சார், எனக்கு 50 லட்சம் கொடுங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டார். அவருக்கு என்ன சம்பளம் பேசினோம்னா, அவருக்கு 5 லட்ச ரூபா பேசணும் வித் அசிஸ்டன்ஸ்னா அவருடைய உதவி இயக்குநர்களுக்கும் சேர்த்து 5 லட்ச ரூபா சம்பளம். அவரில் தான் அவருக்கு மார்க்கெட்டு. ஒரே ஒரு படம் நான் அவள் ஓடினதுக்கப்புறம் அவர் 50 லட்சம் வேணுமா? 45 லட்சத்துக்கு எங்கே சார் போகிறது? அதாவது வந்து சினிமாவில் ரொம்ப சாதாரணமாக நடக்க ஆரம்பிச்சு சார். ஒருத்தர் நம்மளை புக் பண்ணாங்களே, ஒருத்தர் நம்ம வாழ்க்கை கொடுத்தாங்களே, நமக்கு வந்து பதிலுக்கு உங்களுக்கு நம்ம செய்யணுமே, அவங்களும் வந்து கிட்டத்தட்ட 80 லட்ச ரூபா பணத்தை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களே, அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு இப்படி ஒரு சிக்கல் இருக்கே, நம்ம எப்படியாவது ஹெல்ப் பண்ணுவேன், கூட இருந்து கோஆப்ரேட் பண்ணுவோமே, அவங்க ஒரு சம்பளமே கேட்கட்டும் சார். நான் வேணான்னு சொல்லலை. இப்போ அந்த ஜீவன் ஆகட்டும் செல்வா ஆகட்டும் யாராக இருந்தாலும் ஒரு சம்பளமே கேட்கட்டும். ஒரு படம் ஓடிச்சு, ஒரு பெரிய வெற்றி படம்னா அதுக்கேற்ற ஒரு சம்பளமே கூட கேட்கட்டும். கேட்டால், அதாவது அக்ரிமெண்ட் போட்டிருந்தா அது கேட்கக்கூடாது. கேட்டால் கூட பரவாயில்ல, நம்ம கொடுக்கலாம். ஆனால் வந்து அது ஒரு நியாயமான சம்பளமாக இருக்கணும்ல. 2 கோடி ரூபா எங்கே இருக்குது, 4 லட்ச ரூபா எங்கே இருக்குது, 5 லட்ச ரூபா எங்கே இருக்குது, 50 லட்ச ரூபா எங்கே இருக்குது, இப்படி கண்டபடி ஒரு ரேஷியோவில் நீங்கள் சம்பளம் கேட்டிங்கன்னா அப்புறம் நம்ம என்ன தான், ஒரு தயாரிப்பாளர் என்ன தான் செய்கிறது? நீங்கள் கேட்டிங்கல்ல, இப்போ ஒரு நடிகர் வந்து அட்வான்ஸை வாங்கிட்டு 10 வருஷமாக படம் பண்ணுறதே இல்லை. பல பேர்கிட்ட இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அவர் உச்சத்தில் இருக்கிற நடிகராக இருக்கார், அன்றைக்கி ஒரு சம்பளம் வாங்குறாரு. நான் சொன்னேன்ல, 2025 30 கோடி ரூபா சம்பளம் பேசி ஒரு நடிகருக்கு வந்து ஒரு தயாரிப்பாளர் 5 கோடி ரூபா அட்வான்ஸ் கொடுக்குறாருல்ல. இந்த 10 வருஷமாக நீங்கள் தள்ளி போய் அந்த தயாரிப்பாளருக்கு கொடுக்காம இருக்கீங்களே தேதி, இது வந்து தயாரிப்பாளரோட தவறா இல்லை அந்த நடிகரோட தவறா? நடிகரோட தவறு. அப்போ அந்த நடிகர் வந்து 10 வருஷம் கழிச்சு தேதி கொடுக்கலான்னு ஒரு வேற படங்கள் நடிச்சுக்கிட்டே போகிறாரு. 10 வருஷம் கழிச்சு அந்த நடிகருக்கு மார்க்கெட் போயிடுச்சுன்னு வச்சுங்க, இந்த 30 கோடி ரூபா சம்பளத்துலேருந்து குறைச்சி 5 கோடி ரூபா அட்வான்ஸ் மட்டும் வாங்கினார்ல, அதுக்கு மட்டும் நடிச்சு கொடுக்க தயாராக இருப்பாரா? மார்க்கெட் ஏறுதுன்னு வேற சம்பளம் கேட்குறீங்க. ஓகேவா? உங்களுடைய மார்க்கெட் பெருசாகிடுச்சுன்னு. ஓகே, எந்த சிச்சுவேஷனில் ஒரு அக்ரிமெண்ட் போட்ட ஒரு தயாரிப்பாளருக்கு வேறு சம்பளம் கேட்குறீங்க? அப்போ உங்கள் மார்க்கெட் குறைஞ்சிருச்சுன்னா நீங்கள் அந்த சம்பளத்துலேருந்து குறைச்சிப்பீங்களா? வாங்கின அட்வான்ஸுக்கே படத்தை நடிச்சு கொடுப்பீங்களா? இது நடக்குமா? நடக்கிறது இல்லையே. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏறினா மட்டும் காசு கேட்குறீங்க, இறங்குனா நீங்கள் இன்னொரு விஷயமும் சொல்கிறீங்க. ஒரு பெரிய நடிகனை வச்சு ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த நடிகனுடைய இதுக்கு முன்னாடி வேற ஒரு தயாரிப்பாளருக்கு நடிக்கிற படம் தியேட்டருக்கு வந்து சரியாக போகாமல் போச்சுன்னா, இதுக்கப்புறம் லைனப்பில் இருக்கிற ப்ரொடியூசரோட படம் வியாபாரத்தில் பாதிக்குமா பாதிக்காதா? அப்போ இதெல்லாம் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, அன்சர்டைன்னா எப்படி சொல்கிறதுனா, நம்ம கணிக்க முடியாது. இது காலையில் வந்து சூரியன் வரும், சாயந்தரம் வந்து இந்த சூரியன் அஸ்தமனமாகும், இன்றைக்கி வெயில் அடிக்கும், இன்றைக்கி மழை பெய்யும், இதெல்லாம் நம்ம சொல்லவே முடியாதோ அதே மாதிரி இது வந்து சினிமாலையும் சொல்லவே முடியாது. ஓகே சார். இப்போ தயாரிப்பாளர்கள் தான் வந்து ஹீரோவோட சம்பளத்தை ஃபிக்ஸ் பண்ணுறாங்களா சார்? ஹீரோட சம்பளத்தெல்லாம் இப்போ யாருமே தயாரிப்பாளர் ஃபிக்ஸ் பண்ணுறதில்ல. ஒரு புதுமுகத்தை கூப்பிட்டிங்கன்னா அந்த புதுமுகத்தோட சம்பளத்தை வேணால் ஒரு தயாரிப்பாளர் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஒரு ரெப்யூட்டடான இருக்கிற ஹீரோ அவன் சம்பளத்தை அவன் தான் கேட்குறான், அதை தான் தயாரிப்பாளர் கொடுத்தாகணும். அப்படி தான் நிர்பந்தம் இருக்குது. எந்த தயாரிப்பாளர் ஹீரோட சம்பளத்தை அவர் ஃபிக்ஸ் பண்ணுறாரு? அந்த காலமெல்லாம் மலையேறி போய் பல வருஷங்கள் ஆகிப்போச்சு. மொத்தத்தில் நடிகர்கள் வந்து என்ன நினைக்கிறாங்களோ அதை சம்பளமாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிதான் உங்களுக்கு. நான் ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன். ஒரு நடிகர், ஏன் உங்கள் தளபதி தான், அவருக்கு 275 கோடி சம்பளம் கொடுக்கறதுக்கு என்ன காரணம், என்ன இருக்குது அவர்கிட்ட? சரி, அவரோட படங்கள் எல்லாமே ஷூர் ஷாட்டாக லாபம் கிடைச்சிருமா? சரி விடுங்க, அந்த பக்கம் விடுங்க. அவருடைய படங்கள்லாம் பெருசாக ஓடுது, நல்லா இல்லாட்ட மொக்க படம் கூட ஓடிடுது அப்படின்னு ஒரு பக்கம் வச்சுப்போம். இங்கே நம்ம அஜித் பக்கம் வருவோம். அஜித் ஒரு படம் நடிக்கிறாரு, அந்த படம் வந்து தோத்துருச்சுன்னா அந்த முதலீடு பண்ண தயாரிப்பாளருக்கு எவ்வளோ பெரிய நஷ்டம். 200 கோடி சம்பளம் அவரும் வாங்குறாரு, அஜித்தும் வாங்குறாரு. சரி, நம்ம ஒரு பேச்சுக்கு இல்லை, நிஜமாகவே சொல்லுவோம், விடாமுயற்சி வந்து பெரிய தோல்வி படமாக போச்சு. ஒன்றுமே ஓடலை, தேட்டரில் ஒரு வாரம் கூட ஓடலை. அப்போ அந்த தயாரிப்பாளர் லைக்கா நிறுவனம் எவ்வளோ பெரிய பாதிப்பு உள்ளானாங்க இருந்துச்சு இல்லை? அப்போ நீங்கள் 200 கோடி சம்பளம் கேட்குறீங்கல்ல, உங்கள் படம் 100% ஓடுங்க, நீங்கள் எனக்கு 200 கோடி சம்பளம் கொடுங்க, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஒரு 200 கோடி போட்டு 400 கோடிக்கு ஒரு படத்தை எடுங்க, என்னோடய படம் உங்களுக்கு 500 கோடிக்கு வியாபாரம் ஆகும். வேணாங்க, 450 கோடிக்கு வேணாங்க, 425 கோடிக்கு வேணாங்க, அதெல்லாம் கூட வேணாம். 400 கோடி 5 கோடி எக்ஸ்ட்ரா 405 கோடி வரும்னு சொல்லுங்கள். அது கூட இல்லையே, எந்த உத்தரவாதமே இல்லையே. பெரிய தோல்வினா பெரிய தோல்வி வருது இல்லையா? அப்படி இருக்கும்போது நீங்கள் எந்த உத்தரவாதம் இருக்குதுன்னு சொல்லி இவ்வளோ பெரிய சம்பளத்தை கேட்குறீங்க? எல்லா படமும் ஜெயிச்சிருமா? விஜய் படம் எல்லா படமும் ஜெயிக்குதா? ரஜினி படம் எல்லா படமும் ஜெயிக்குதா? கமல் படம் எல்லா படமும் ஜெயிக்குதா? தனுஷ் படம் ஜெயிக்குதா? எல்லா நடிகரையுமே நம்ம எடுத்துப்போம், ஜெயிக்குதா? அஜித் படம் ஜெயிக்குதா? இதுக்கு ஏதாவது உத்தரவாதம் இருக்கா? இந்த படம் ஜெயிக்கும் சார், நீங்கள் கொடுங்க, 300 கோடி கொடுங்கன்னு வாங்கி உங்கள் வீட்டில் பீரோவில் வச்சு போட்டுறீங்களே, இந்த உத்தரவாதத்தை நீங்கள் கொடுப்பீங்களா? ஓகே சார், இவ்வளோ சொல்கிறேன் நீங்கள். அப்புறம் ஏன் சார் நீங்கள் வந்து பெரிய நடிகர்களை தேடி போகிறீங்க? சின்ன நடிகருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமே. சின்ன நடிகர்களாக இருந்தவங்க தானங்க இன்றைக்கி பெரிய நடிகர்களாக மாறி இருக்கிறாங்க. இந்த ரஜினிகாந்த் சின்ன படத்தில் தான் நடித்தார்,
இந்த விஜய் சின்ன படத்தில் நடித்தார், இந்த அஜித் சின்ன படத்தில் நடித்தார், தனுஷ் சின்ன படத்தில் துள்ளுவது எளிமையில் தானே நடித்தார், அப்புறம் சிம்பு சின்ன படத்தில் நடித்தார், சூர்யா சின்ன படத்தில் நடித்தார். எந்த இவங்க சின்ன படத்துலேருந்து தானே பெரிய நடிகராக மாறுறாங்க. இவங்க என்ன வந்தோடனே பெரிய நடிகர் ஆகிட்டாங்களா? கேட்குறேன், வந்தோடனே சூப்பர் ஸ்டார் ஆகிட்டாங்களா? இவங்கெல்லாம் வந்தோடனே தளபதி தலைன்னு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்களா? சின்ன நடிகராக இருந்து தானே நீங்கள் பெரிய நடிகராக மாறுறீங்க. அப்புறம் சின்ன நடிகராக இருந்து பெரிய நடிகராக மாறும்போது ஒரு மார்க்கெட் உங்களுக்கு இருக்கும்போது ஒரு மார்க்கெட்டில் உள்ள ஒரு நடிகரை தேடி படம் போடுவீங்களா, இல்லை மார்க்கெட்டில் இல்லாத நடிகரை தேடி படம் போடுவீங்களா? மார்க்கெட்டில் உள்ளாங்களா? அப்புறம் மார்க்கெட்டில் இருக்கிற நடிகர்களை தேடி போனால் அந்த மார்க்கெட்டில் நடிகரை நான் சொல்கிற பாயிண்ட்டை நல்லா புரிஞ்சுங்க. இவங்க சம்பளம் கேட்குறதே தப்புன்னு நான் சொல்ல வரல. இவ்வளவு சம்பளம் 275 கோடி ரூபா ஒரு படத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 நாள் 150 நாள் கொடுக்குற கால் ஷீட்டுக்கு கேட்குறீங்களே. கேட்கும்போது அந்த தயாரிப்பாளர் உங்களுக்கு நம்பி அதை கொடுக்குறாரே, கொடுக்கும்போது அந்த பணம் அந்த தயாரிப்பாளருக்கு ரிட்டர்ன் ஆகுமா? அதுக்கு ஏதாவது உத்தரவாதம் நீங்கள் தருவீங்களா அப்படின்னு தான் நான் கேட்குறேன். அந்த உத்தரவாதம் இல்லைன்னும் போது நம்ம எப்படி இந்த தொழிலை செய்யறது, எந்த விதத்தில் இந்த தொழில் எடுத்து செய்யறது? ஏன் இன்னைக்கு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் நிறைய பேர் காணாமல் போயிட்டாங்க? ஏன் கன்னடத்திலேருந்து தெலுங்குலேருந்து எங்கெங்க இருந்தோலாம் தயாரிப்பாளர் படம் எடுக்கிறாங்க? தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் ஏன் படம் எடுக்கிறது இல்லை? எல்லாருடைய பணத்தையும் பறித்து நீங்கள் காணடிச்சிட்டீங்க. இனிமேல் அவங்கள தேடி கூட கண்டுபிடிக்க முடியாது. அப்படி நிறைய பேர் இப்போ உயிரோடே இல்லை. சொல்ல வர்றது என்னன்னா, ஒரு பெரிய நடிகராக இருங்க சார். நீங்கள் ஒரு படத்துக்கு ஒரு தயாரிப்பாளர் உங்களை அப்ரோச் பண்ணுறாரா, சார் எனக்கு ஒரு 30 கோடி ரூபா அட்வான்ஸ் கொடுங்க, இல்லை ஒரு 50 கோடி ரூபா அட்வான்ஸ் கொடுங்க, மீதி நீங்கள் படத்தை எடுங்க, படத்தை எடுத்து படத்தை வியாபாரம் பண்ணுங்க, நான் நடிச்சு கொடுக்குறேன். வியாபாரம் பண்ணதுக்கப்புறம் அதில் ஒரு லாபம் வருது பார்த்தீங்களா? ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் பெரிய நடிகர் இல்லையா, ஒரு 150 கோடி லாபம் வருது, இல்லை 200 கோடி லாபம் வருது, ஒரு 300 கோடி லாபம் வருதுன்னா எனக்கு 150 கோடி கொடுங்க அட்வான்ஸ் போகன்னு கேளுங்க. அதில் ஒரு நியாயம் இருக்கும். நீங்கள் படத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடியே வட்டிக்கு வாங்கி கொடுக்குற தயாரிப்பாளர்கிட்ட 275 கோடியும் வாங்கிக்கிறீங்க. அதுக்கப்புறம் அதுக்கான டாக்ஸையும் கட்ட சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஒரு 150 கோடி எங்கேயோ போய் நிற்குது. திரும்பி வருங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? திரும்பி வருங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? போட்ட பணம் திரும்பி வர்றதுக்கு கூட உத்தரவாதம் இல்லையே. ப்ரொடியூசர் மட்டும் பெயின்ஃபுல்னு சொல்ல வரல சார். சினிமாவே ஒரு ஹார்ட் ஒர்க்கு ஒன்று. ரெண்டாவது சினிமாவே ஒரு டீம் ஒர்க்கு. ஓகேவா? நான் என்ன சொல்ல வரேன் மொத்தத்தில் அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சு படம் பண்ணுங்க. அப்போ அது சினிமா நல்லாயிருக்கும். நம்ம மட்டுமே சம்பாதிக்கணும், நம்ம மட்டுமே கோடிகளில் கொண்டு போய் நம்ம வீட்டில் வச்சிடணும், நம்ம மட்டுமே வாழ்க்கை பெரிய லெவலில் வாழணும்னு நினச்சி சுயநலமாக பண்ணாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். இது நடிகர்கள், இயக்குநர்கள் யாராட்டும் நான் அப்படி தான் சொல்கிறேன். அதாவது தயாரிப்பாளரோட நிலைமையும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். இவ்வளோ பெரிய முதலீடு போடுறவன் என்ன ஆகிறாங்கிறதையும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதாவது நம்ம ஒரு உதாரணத்துக்கு சமீபத்திய உதாரணம் சொல்லணும்னா லைக்காவே எடுத்துக்கங்க. தொடர்ந்து தோல்வி படங்கள் சார். இப்போ சந்திரமுகி 2, இந்தியன் 2, வேட்டேனு, லால் சலாமு, விடாமுயற்சி, இப்படி நிறைய படங்களை கொடுத்து இன்றைக்கி லைக்காவே இல்லாமல் போய் தோல்வி. அதாவது 1000 கோடி 2000 கோடி 10,000 கோடி நீங்கள் முதலீடு கொண்டு வந்தீங்கன்னா கூட 6 மாதத்துலேருந்து ஒரு 4 வருஷத்துக்குள்ள உங்களை முடிச்சு விட்ருவாங்க. எந்த தொழிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பணத்தை இவ்வளோ சீக்கிரம் கரைக்க முடியாது. ஆனால் சினிமாவில் கரைச்சி விட்ருவாங்க. 10,000 கோடி இருக்குன்னா நீங்கள் 10,000 ஆண்டு சந்தோஷமாக வாழலாம். அந்த பணத்தை கொண்டு நீங்கள் சினிமாவில் போட்டிங்கன்னா வெறும் ஒரு 10 நாளில் முடிச்சு விட்ருவாங்க உங்கள் கதையை. ஓகே சார், உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.